வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி சீரியல் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்காங்க. என்ன நமக்கு ஆச்சு, என்ன ஆச்சு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, ப்ரெக்னென்சி கிட்டே வச்சு வந்து செக் பண்ணி பாரு, அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்து காவேரி யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு வெளியில் போகும்போது ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தவங்க ஒரு சில டேப்லெட்லாம் வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறதுக்கு. அப்புறமா லாஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு பில்லையும் வாங்கிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து கேட்டோன்னா இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெக்னென்சி கிட்டே இருக்குங்க அப்படின்னு. அவர் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்குங்க மேம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க மம்மிக்கிட்ட வந்து இந்த மளிகை சாமான் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து ஐயோ டேப்லெட் வேறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க மம்மி வந்துட்டு கங்கா வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. காவேரி உள்ளே போயிட்டு செக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மம்மி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, காவேரி எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடியில் பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டியும் கங்காவும் போயிட்டு ஒரு சின்ன வாய் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து சில சாப்பாடுலாம் பிடிக்காது, சில சாப்பாடுலாம் பிடிக்கும். அந்த சண்டை தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு என்னன்னா காவேரிக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்துருச்சு. காவேரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெளியில் சொல்ல முடியாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி திகச்சு போய் அமைதியாக அவங்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. டக்குன்னு போயிட்டு அம்மாட்ட சொல்லலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட இருந்தாங்கன்னா இவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து மம்மிக்கிட்ட காவேரியோட அம்மாக்கிட்ட வந்து காவேரி சொல்லலான்னு பார்க்குறாங்க. ஆனால் காவேரி வந்து யோசிக்கிறாங்க, என்ன சொல்லலாமா வேணாமா, மம்மி வந்து இப்படி எடுத்துப்பாங்க என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு அப்புறம் வந்து அவங்க மம்மி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. 2வது 3வது தடவை கூப்பிடும்போது காவேரி வந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணாங்க. ரிங் போயிட்டே இருந்துச்சு, ஆனால் கால் எடுக்கலை விஜய். உடனே வந்து அவங்க மம்மி வந்து கூப்பிட்டாலும் வெளியே வந்துட்டாங்க. டக்குன்னு வெளியே வந்துட்டு கீழே போயிட்டு வீட்டில் பாரு, கீழே பிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஓகேம்மா 2 நிமிஷம் தக்கச்சு போய் நிற்கிறாங்க. குமரன்லாம் பார்த்து என்ன ஆச்சு காவேரிக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லை மாமா, நான் கீழே போய் வந்து கீழே பண்ணி பிச்சுட்டு வரணும். சரி ஓகே, கீழே பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே போயிட்டு அந்த மாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. மாமிக்கிட்ட விஜய் எங்கே போயிட்டார் அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த அம்பி எங்கே போகிறான்னு என்கிட்ட சொல்லிட்டா போகிறான். நீங்கள் ஏண்டியாம்மா இப்படி இருக்கீங்க, மெதுவாக பேசுங்க மாமி அப்படின்றாங்க. என் வீட்டில் வந்துட்டு நீங்கள் மெதுவாக பேசுங்க என்ன அப்படின்னு. அப்புறமா 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். விஜய் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருக்காரு, பாட்டி தான் பார்க்க போயிருக்காரு, வந்துடுவார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக வந்து காவேரி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையில் அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்சியாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் யாரும் வந்துட்டு வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க புதுசு வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் மம்மிகிட்ட சொல்கிறது நல்லது. ஆமாம், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லலை, ஃபஸ்ட்டு அதை சொல்லுடி, ஃபோன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சாங்க. காவேரி வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து நேரில் சொல்லி அவரோட ரியாக்ஷனை பார்க்கணும் வெயிட் பண்ணுறீங்க காவேரி. ஓகே அது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காவேரி வந்துட்டு கால் பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணின அவங்க ஃப்ரெண்டை வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரி ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணவொடனே விஜய் வந்துட்டு பாட்டி கூடயும் தாத்தா கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஜய், நீ சொல்கிறத பார்த்தா கங்காவும் சரி, குமரனும் சரி, பாட்டியும் சரி அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ சீக்கிரமாக வந்து சாரதாவும் அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நானும் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காவேரியோட ஃபோன் வந்தாலும் டக்குனு காவேரியோட ஃபோன் வந்துருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோ சொல்லு காவேரி அப்படின்றாரு. அவங்க வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக காவேரி வந்து சொல்ல வராங்க. சொல்ல வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு விஜய் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டக்குன்னு வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி ஷாக்காகி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் ஹோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அதில் தெளிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு விஜய் நீங்கள் எங்கே போயிருந்தேன் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அழுகுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து டேட்டு வந்து எழுந்திரிச்சு பார்த்தா 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எப்படி போணுச்சுன்னே தெரில. எல்லாமே வந்துட்டு என்னோடய அம்மாவும் அப்பாவையும் வந்துட்டு கொண்டதே பார்த்திங்கன்னா உன்னோட சித்தப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் வந்துட்டு அமைதியாக இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா வெண்ணிலா டக்குன்னு பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா காவேரி வந்து லைன்லேயே இருக்கிறாங்க. வெண்ணிலா வந்து 5 அப்படின்னு சொன்னார், விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க.
வெளின்னு சொல்லிட்டோம். காவேரி பார்த்தீங்கன்னா லைனில் அது எல்லாத்தையுமே கேட்டாங்க. சொல்ல வரது ப்ரெக்னென்சி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி இது காலையிலே இருக்காங்க. எல்லாமே இது வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படியே ஒரு மாதிரி காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அமைதியாகிட்டாங்க. ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. விஜய்க்கும் வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. டக்குன்னு வெண்ணிலா மயங்கி விழுந்துட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் இரு வெண்ணிலா, நான் பேசுவேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க. நார்மலாக மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வெண்ணிலா வந்து நம்ம காவேரியும் விஜயும் சேர்த்து வைப்பாங்களா, இல்லை காவேரியும் வெண்ணிலாவும் சேருவாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். வெரி நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. மகாநதி பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காவேரி பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை வந்துட்டு தட்டி விட்டு போங்க. விஜய் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தான் வந்துகிட்டே இருக்குது. ஓகே நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.